ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள், தித்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள், நலனும் நற்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில். அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் எந்த நிகழ்ச்சியை நடத்துவதென்றாலும் ஒரு மகாநாடு போல நடத்துவார்கள். அவர் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால் காரம்பாக்கம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக 2 முறை பொறுப்பேற்றவர். மக்களினுடைய பசியறிந்து உதவ வேண்டும் என்பதில் மிகுந்த வைராக்கியமாக இருப்பவர். நானும் பழனிவேலும் காரில் வருகிற பொழுது பேசிக் கொண்டிருந்தோம். தலைநகர் சென்னையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற எல்லா பணிகளையும், அதிலும் மதுரவாயில் தொகுதியில் மேற்பார்வையிடுவதற்காகவே காலை 5 மணிக்கு துயிலெழுந்து 2 மணி நேரம் நடைபயிற்சி மேற்கொள்கிறேன் என்ற பெயரால் எல்லா மக்களினுடைய குடியிருப்பு பகுதிகளுக்கும் சென்று அவர் குறை கேட்கிறார். உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறார். ஆலம்பாக்கம் பெருமாள் கோவில் தெருவில் உடைந்து கிடந்த சாலையை செப்பனிடுவதற்கு மாநகராட்சி அதிகாரிகளை வரவழைத்து அது செப்பனிடப்பட்டதற்கு பிறகுதான் அந்த இடத்தை விட்டு போகிறார். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு பணியிலும் தனிக்கவனம் செலுத்தியதை நான் கேள்விப்பட்டதில்லை. அப்படிப்பட்ட காரம்பாக்கம் கணபதி மதுரவாயில் தொகுதியில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு அசைக்க முடியாத ஆஸ்பெட்டாஸ் கோட்டையாக மாற்றியிருக்கிறார். ராமாபுரம் ராஜேஷை இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பிரமாதமாக நடத்துகிறானே என்று அவனை பார்த்தாலே எனக்கு ஒரு விதமான பொறாமைதான் வருகிறது. 2770 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். உங்களின் பெரும்பாலோர் என்னுடைய பேச்சை கேட்பதற்காக வரவில்லை, நலத்திட்ட உதவிகளை வாங்கத்தான் வந்திருக்கிறீர்கள் என்று நான் கருதினால் அதில் தவறில்லை. ஆனால் ஒரு பொதுக்கூட்டம் என்றால் அந்த பேச்சை கேட்பதற்கு பெண்கள் வருவதில்லை. சீரியலில் சிதைந்து கொண்டிருக்கிற இந்த பெண்கள் பொதுக்கூட்டங்களுக்கு வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பேச்சை கேட்டால் இந்த நாட்டில் சம்பந்தம் இல்லாதவனெல்லாம் இந்த நாட்டில் அரசியலில் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆகவே தமிழ்நாட்டில் திமுகவின் பொதுக்கூட்டத்திற்கு பெண்கள் வர வேண்டுமானால் கசப்பான மருந்தை குழந்தைக்கு கொடுப்பதற்கு கையில் கற்கண்டை வைத்து கொண்டு குழந்தையை ஏமாற்றுவதைப் போலத்தான் நலத்திட்ட உதவிகள் தருகிறோம் வாருங்கள் என்று உங்களை அழைத்திருக்கிறோமே தவிர வேறு நோக்கமில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இன்றைக்கு தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால் மிச்சம் இருக்கிற கடைசி நம்பிக்கை அவர் மட்டும்தான். இன்றைக்கு பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை. இந்த இனத்திற்கு அவ்வளவு பெரிய அறைகூவல் இன்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வாங்கி சாப்பிடுகிற தயிரை தகி என்று அழைக்க வேண்டும் என்று உத்தரவு வருகிறது. அதுவும் ஆவின் பாலில் விற்கப்படுகின்ற பாக்கெட்டில் தகி என்று எழுதுங்கள் என்று ஒன்றிய அரசு உத்தரவு போடுகிறது. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்கள். இப்படித்தான் இந்தியா முழுவதும் செய்தார்கள். அதிலே தமிழ்நாடு மட்டும் தனித்தீவாக இன்றைக்கு இயங்குகிறது என்றால் தமிழ்நாட்டை பரிபாலிக்கிறவன் ஸ்டாலின் என்கிற காரணத்தினால் அது இன்றைக்கு சாத்தியமாகிறது. எல்லோருக்கும் பிறந்த குழந்தையைப் போலைத்தான் அண்ணன் ஸ்டாலின் பிறந்தார். எல்லா குழந்தைகளுக்கும் வீட்டில் பெயர் வைப்பார்கள். ஆனால் நாட்டில் பெயர் வைத்த குழந்தை அண்ணன் ஸ்டாலின். ஸ்டாலின் மறைந்த அன்றைக்குத்தான் தலைநகர் சென்னையில் கடற்கரையில் ஜோசப் ஸ்டாலின் மறைவிற்கு ஒரு அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. 1 steps enough for me, எனக்கு ஒரு அடி கிடைத்தால் போதும் என்று ஜார் என்று சொல்லக்கூடிய அரக்கனுடைய சாம்ராஜ்யத்தை சாய்ப்பதற்கு வால்கா நதிக்கரையோரத்தில் புயல் கொண்ட ஒரு புரட்சிக்கு சூழ்ந்த தலைவன் மாவீரன் லெனினுக்கு பிறகு அந்த சோவியத் சொர்க்கத்தை கட்டியாளுவதற்கு கண்டெடுக்கப்பட்டவன் ஜோசப் ஸ்டாலின்.
அந்த ஜோசப் ஸ்டாலின் மறைந்தார். உலகமே அழுதது. அன்றைக்கு சென்னையில் அவருக்கான அஞ்சலி கூட்டம் நடந்தது. திமுக சார்பில் கலந்து கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த விழாவில் பேசுகிற பொழுது ஒன்றை சொன்னார். ஜோசப் ஸ்டாலின் மறைந்து விட்டார். இன்றைக்கு என்னுடைய வீட்டில் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான். ஜோசப் ஸ்டாலின் நினைவாக அந்த குழந்தைக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று 10 லட்சம் மக்கள் மத்தியில் சூட்டப்பட்ட பெயர் ஸ்டாலின். அந்த ஸ்டாலினுக்கு என்ன சிறப்பு? அவர் சோவியத்து சொர்க்கத்தின் அதிபராக இருந்த காலகட்டத்தில் ஜெர்மானிய உளவுப்படை சோவியத் ரஷ்யாவுக்குள் ஊடுருவியது. சோவியத்து சொர்க்கத்தினுடைய கட்டுமானத்திற்கு ஆபத்து வரலாம், இவர்கள் காட்டிக் கொடுக்க வந்தவர்களாக இருக்கலாம் என்று அன்றைக்கு அவர்களை கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்தார் ஜோசப் ஸ்டாலின். பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற உணர்ச்சியோடு ஸ்டாலினை பழி வாங்குவதற்கு அன்றைக்கு ஜெர்மனி ஸ்டாலின் மகன் யாக்கோவை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அடைத்துவிட்டு ஜோசப் ஸ்டாலினோடு பேரம் பேசினார்கள். உன்னுடைய மகனை நாங்கள் விட வேண்டுமானால் நீ கைது செய்து வைத்திருக்கிற ஜெர்மானிய உளவு அதிகாரிகளை விட வேண்டும் என்று சொன்ன பொழுது ஜோசப் ஸ்டாலின் சொன்னார், நீ என்னுடைய மகனைத்தான் கைது செய்திருக்கிறாய், ஆனால் என் நாட்டுக்கு கேடு விளைவிக்க வந்த ஜெர்மானிய உயர் இராணுவ அதிகாரிகளை நான் கைது செய்திருக்கிறேன். எனக்கு என்னுடைய மகனல்ல முக்கியம், என்னுடைய நாடு முக்கியம் என்று சொல்லி மகனை காட்டிலும் நாடு முக்கியம் என்று சொன்னார் அன்றைக்கு ஜோசப் ஸ்டாலின். 1975 இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்த காலகட்டத்தில் அன்றைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். இந்தியாவிலே ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்துக் கொண்டு இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சியை எதிர்த்தால் ஆபத்து சூழும் என்று தெரிந்து கொண்டும் தெளிந்து கொண்டும் ரிவோக் எமர்ஜென்சி, ரிலீஸ் நேஷனல் லீடர்ஸ், எமர்ஜென்சியை வாபஸ் வாங்கு, கைது செய்து கராக்கிரகத்தில் பூட்டி வைத்த தலைவர்களை விடுதலை செய்கின்ற இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் அன்றைக்கு குரல் கொடுத்தார் என்றால் அந்த முதலமைச்சருடைய பெயர் அன்றைக்கு தலைவர் கலைஞர். அன்றைக்கு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பறந்து விரிந்து கிடக்கிற இந்த நாட்டில் இருக்கிற தண்டவாளங்களை எல்லாம் எண்ணிக்கிடக்கூடிய ஆற்றல் பெற்ற ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அவருக்கு வேடம்தாங்கலாக இருந்தது கலைஞர் ஆண்ட தமிழ்நாடு தான். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவன் தோழர் EMS நம்பூதிரிபாடு சொன்னார், ஜனநாயக காற்றை சுவாசிக்க வேண்டுமானால் கருணாநிதி ஆளக்கூடிய தமிழகத்திற்கு செல்ல வேண்டும் என்றார். எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட பொழுது காமராஜர் தேம்பி தேம்பி அழுதார். அழுது கொண்டிருந்த காமராஜருக்கு ஆறுதல் சொன்ன கலைஞர் சொன்னார், ஏன் அழுகிறீர்கள், நீங்கள் இப்போது சொல்லுங்கள் என்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று. நீ முதலமைச்சர் பதவியை அவசரப்பட்டு ராஜினாமா செய்து விடாதே, நீ முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு ஜனநாயகம் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கிறது என்று காமராஜர் இன்றைக்கு சொன்னார். அன்றைக்கு ஒரு காலகட்டம், அதே காலகட்டம் மீண்டும் திரும்ப வருகிறது என்கிற கவலையை உங்கள் மத்தியில் பதிவு செய்யவும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதற்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கவும் நான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன்.